தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களை 120 நிர்வாக மாவட்டங்களாக பிரித்து மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்படுவர் என தாவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதிகளை 120 நிர்வாக மாவட்டங்களுக்கு பிரித்து ஒதுக்கி மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்படுவர் என தாவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்கிட கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் முதற்கட்ட அந்த மாவட்ட செயலாளர்களை நியமிக்கக்கூடிய அந்த ஒரு வேலையானது சென்னை பழையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் தற்போது முதற்கட்டமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அதன் உறுப்பிட்ட அந்த 15 நிர்வாகிகளுக்கு அந்த சான்றிதழ்களும் மற்றும் தனியாக சந்தித்து நடக்கக்கூடிய அந்த நேர்காணலை கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் ஒரு மாவட்டத்தை அதாவது குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தை 4 திசைகளாக பிரித்து 4 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு அந்த ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட கழக செயலாளர், மாவட்ட கழக இணை செயலாளர், 2 துணை பொருளாளர், 2 துணை செயலாளர் மற்றும் 10 கழக செயற்குழு உறுப்பினர்கள் என மொத்தம் 15 பேருக்கு இந்த பொறுப்புகளானது பிரிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் அந்த சான்றிதழானது வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த சான்றிதழில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாக வசதியை கருத்தில் கொண்டு கழக பணியை துரிதமாக மேற்கொள்ளும் இடமாக கழக அமைப்பாளர்கள் சட்டமன்ற தொகுதிகளில் உள்ளடக்கி மொத்தம் 120 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் மற்றும் சட்டமன்ற தொகுதி ஆகியவற்றை குறிப்பிட்டு இந்த பொறுப்புகளானது வழங்கப்பட்டிருக்கின்றது. முன்பதாக குறிப்பிட்டபடி மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் அந்த அனைத்து நிர்வாகிகளும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும், அதே போன்று புதிதாக பொறுப்பேற்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நிர்வாகிகளுக்கு கழக தோழர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கையொப்பமிட்டு சான்றிதழையும் வழங்கியிருக்கின்றார். அதாவது குறிப்பிட்ட ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுக்கும், அதாவது 15 நிர்வாகிகளுக்கும் சான்றிதழ்களையும் தனது கையொப்பமிட்டு வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யுவராஜ்.